அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல சிம்ம ராசி அன்பர்களுக்கு நீங்க யாரு, உங்க ஒரிஜினல் முகம் என்ன, உங்க ஒரிஜினல் கேரக்டர் என்ன, இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இது பார்ட் 3க்கான வீடியோ. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 வீடியோக்கள் நம்ம சேனல்ல பதிவிட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்க்கான பிளேலிஸ்ட் லிங்க் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கோம். வேணுங்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவும் பயனுள்ள பதிவா அந்த பதிவுகள் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை மிகவும் பயனுள்ளதா இருக்கும். எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோல டீட்டெயிலா கொடுத்துருக்கும். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம், சூரிய பகவானை நீங்க அதிபதியா கொண்டதுனால எந்த விஷயத்தையும் நம்மளால செய்ய முடியுங்கிற தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமா இவங்க கிட்ட இருக்கும். அதுவும் உத்திரம் நட்சத்திரம் பிறக்கும் போதே சூரியனுடைய நட்சத்திரத்துல சூரிய தசால பிறக்கிறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை உடையவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்காரங்க தான். ஒரு சிம்மராசிக்காரங்களை நம்ம பக்கத்துல வச்சு பேசுறது எப்படின்னா 100 யானையை பக்கத்துல வச்சுட்டு பேசுறதுக்கு சமம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சில பேர்கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுக்குறோம், அந்த ஒர்க்கை செய்ய முடியாது ஓப்பனா சொல்லிடுவாங்க. சில பேர் முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. சில பேர் நமக்கு உதவவும் மாட்டாங்க. ஆனா நமக்கு உற்ற துணையா இருந்து ஒரு விஷயத்த செய்யறதுக்கு சிம்மராசிக்காரங்க மாதிரி 2 பேர் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் சாதிச்சிடலாம். அவ்வளவு ஒரு உன்னதமான மனிதர்கள் இந்த சிம்மராசிக்காரங்க. ஆஃபீஸ்ல ஒரு பிரச்சனை, ஒரு மீட்டிங், ஒரு போர்க்களத்துல நிக்கிறோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்க ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாங்கன்னா அந்த போர்க்களத்தில் வெல்லக்கூடிய ஒரு வல்லமை, அற்புதமான உதவியா யார் இருப்பாங்கன்னு பார்த்தா இந்த சிம்மராசிக்காரங்க தான் இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க கூட இருந்தா நம்ம எவ்வளோ பெரிய பிரச்சனையையும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் பிரச்சனையா இருந்தாலும் நம்ம தைரியமா இருக்கலாங்கிறது தான் உண்மை. பொதுவா கொஞ்சம் கர்வம் உள்ள ராசினே சொல்லலாம் சிம்மராசிய. கர்வம் இல்லாம இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல ஒரு நவகிரகங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூரியனை சுற்றிதான மற்ற கிரகங்கள் எல்லாமே இருக்கு. அதே மாதிரி சிம்மராசி அன்பர்கள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அவங்க நண்பர்களா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, இவங்களை சுத்தியே இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது ஒரு சிம்மராசிக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க கூட நண்பர்கள்ங்கிறது அதிகமா இருப்பாங்க. அவங்க கூட டிராவல் பண்ற நபர்கள்ங்கிறது அதிகமா இருப்பாங்க. ரொம்ப நேர்மையும் நியாயமும் உடையவங்க இவங்க. தன்னை நம்பியவங்களை கைவிடக்கூடாதுங்கிற ஒரு உன்னதமான அமைப்புடையவங்க இவங்க. தன்னை நம்பியவர்களுக்காக எந்த ஒரு சங்கடத்தையும் சரி, எந்த ஒரு பிரச்சனையையும் சரி துணிஞ்சி சமாளிக்கக்கூடிய நபர்கள்னே சொல்லலாம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லிமிட் உண்டு. சிம்மராசிக்காரங்களுக்கு லிமிட் கிடையவே கிடையாது. கடன் வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த ஒரு லெவலுக்கு வேணாலும் வாங்குவாங்க, லிமிட்டே இல்லாம வாங்குவாங்க. கடனை அடைக்கணும்னு நினைச்சாங்கன்னா எந்த லெவல்ல போயும் கடன் அடைப்பாங்க. யாருக்கு உதவணும், யாருக்கு உதவக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் நினைக்கவே மாட்டாங்க. தன்னை மதிக்கும் ஒவ்வொரு நபர்களையும் திருப்பி மடிக்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு, ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவகணம் எப்படி ஒரு ஜாதகத்துல முக்கியமோ அதே மாதிரி ஒரு சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில முக்கியம். சிம்மராசிக்காரங்க மீனராசிக்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைங்கிறது தலைகீழா மாறிடும். ஏன்னா ஒரு சிலருக்கு உங்க கேரக்டர் ஒரு சிலரோட மட்டும்தான் ஒத்து போகும். ஒத்து போகாத கேரக்டரை திருமணம் பண்ணி வாழ்க்கையில கஷ்டப்படுறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிம்மராசிக்காரங்களா தான் இருப்பாங்க. காதல் விஷயங்களும் சரி, கல்யாண விஷயங்களும் சரி, சிம்மராசிக்காரங்க கொடுத்த வாக்க மாறக்கூடாதுன்னு நினைப்பாங்க. இதனாலேயே வாழ்க்கையில கஷ்டப்படவும் படுவாங்க. ஒருத்தவங்களை விரும்புறோம், அவங்களதான் கல்யாணம் பண்ணணும். ஒருத்தவங்களை நினைச்சா அவங்களதான் காதலிக்கணும், அவங்களதான் திருமணம் பண்ணிக்கணும். இதனால எவ்வளோ அசிங்கங்கள், அவமானங்கள் வந்தாலும் சரி அதை தாங்கிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்குள்ள இருக்கிறதுனாலயே நிறைய நேரத்துல இவங்க வீணா போயிருப்பாங்க.
நம்ம எப்படி இருக்கமோ அதே மாதிரி தான் ஆப்போசிட்ல இருக்கவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோல்வியை தான் சந்திக்கணும். எந்த ஒரு விஷயமும் அந்த காலமும் நேரமும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி வாழ நீங்க என்னைக்கு பழகிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்க வாழ்க்கை மாற்றத்தை நோக்கி செல்லும். சிம்மராசிக்காரங்க எதிர்பார்த்து ஏமாறக்கூடியவங்கள்ல முதல் நபர் காதலும் காமமும் அதிகமா உடைய நபர்கள். இந்த அதிகம் என்ன செய்யும்னு பாத்தீங்கன்னா ஏமாற்றத்தை கொடுக்கும். வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நம்ம மேல போயிட மாட்டோமா, நம்ம எதிர்பார்த்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட மாட்டோமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு நிறைய உண்டு. காரணம் என்னன்னா பேசிக்காவே தன்னை ஒரு படி மேல உயர்த்தியே எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. தன்னால எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வச்சதுனால சில அசிங்கங்களையும் சில அவமானங்களையும் அவங்களுக்கு வலி வேதனைகளை உண்டாக்கும். மனசுல பட்டதை ஓப்பனா பேசிடுவாங்க. அதனால யாரு கஷ்டப்படுறாங்கிறத விட நம்ம அடுத்தவங்களை இன்னும் கொஞ்ச நாளைக்கு வச்சு கஷ்டப்படுத்த கூடாது அப்படிங்கிறது இயல்பான குணமா இவங்களுக்கு இருக்கும். ஒரு கட்டத்துல இவங்களுடைய வாழ்க்கையில சிறு பிரச்சனை பெரிய பிரச்சனையா பூகம்பமா வெடிக்கும் போதுதான் இவங்களுடைய கேரக்டர்ல நிறைய சேஞ்சஸ்ங்கிறது வரும். அரசியல், பொருளாதாரம், வேலை வாய்ப்பு மற்றும் உத்தியோகத்துல தலைமை பண்புக்கு ஏற்ற ராசி இந்த சிம்ம ராசி. அதுலயும் சிம்ம ராசியுடைய லக்னத்திலேயோ இல்ல உங்க ராசியிலேயோ சுயஜாதகத்துல சூரிய பகவான் இருந்தாருன்னா ஒரு அரசன் எப்படி இருப்பானோ அப்படி இருப்பாங்க. இது பெண்ணுக்கும் பொருந்தும். கர்வம் கருத தாண்டி அடக்கும் ஆளுமை திறன் அதிகமா உடையவங்க இந்த சிம்மராசி பெண்கள். சிம்மராசியில பிறந்தவங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கணும், போய் பேசக்கூடாது, சொன்ன விஷயத்த காப்பாற்றணும், நேர்மையா இருக்கணும், முடியலைன்னா முடியலன்னு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அதிகமா உடையவங்களா இருப்பாங்க. வெளியில இருந்து பாக்குறதுக்கு சிம்மராசிக்காரங்களை மாதிரி ஒரு டெரரான ஆளு யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இவங்க கிட்ட போய் பேசணுமா, இவங்க கிட்ட பழகணுமா, இவங்க கூட வந்தாலே ஏதாவது ஒரு பிரச்சனை தான் நடக்கும். நீதி, நேர்மை, நியாயம் அப்படின்னு நம்மளை போட்டு படுத்தி எடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். அதுலயும் பெண்ணும் சிம்மராசி அப்படின்னா இவங்களோட வாழவே கூடாது, ரொம்ப டார்ச்சரா இருக்கும் லைஃப் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அத்தனையும் போய் தான். காரணம் என்னன்னா மனசுல உள்ள விஷயத்த வெளிக்காட்டுதலை கம்மியா வச்சிருப்பாங்க. இவங்க வெளியில இருக்கிறது எப்படின்னா பலாப்பழம் மாதிரி இருப்பாங்க. உள்ளுக்குள்ள போய் ரசிக்கும் போதுதான் இவங்க கிட்ட இருக்கும் அன்புங்கிற விஷயம் வெளிப்படும். அந்த அன்பு சந்தோஷத்தையும் உண்டாக்கும். ஒருத்தவங்க மேல இவங்க காதல் வச்சா அந்த ஒருத்தவங்க மேல மட்டும்தான் காதல் வைப்பாங்கன்னு சொல்லவே முடியாது. பிடிச்சிருந்தா 3 பேரை கூட காதலிப்பாங்க. 3 பேருக்கிட்டையுமே உண்மையா இருப்பாங்க. தாயாரிடமும் சரி, பிள்ளைகிட்டையும் சரி, கணவன் கிட்டையும் சரி, ஏன் நண்பனையும் சரி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. தான் கிட்ட ஒரு மாதிரியும் அடுத்தவங்க கிட்டும் ஒரு மாதிரியும் நடந்துக்கிறாங்கன்னா கூட ஒருத்தவங்களை பத்தி அவங்க பெருசா கவலைப்படவே மாட்டாங்க. அவங்களுடைய டைரக்ஷன்ங்கிறது குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி தான் போவாங்க. அவங்க கிட்ட எந்த விதமான சேஞ்சஸும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா பழக பழக சிம்மராசிக்காரங்க கிட்ட பழக பழக உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல நண்பர் அப்படிங்கிறதையும் நல்ல தாய், நல்ல மகள் அப்படிங்கிறதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க. நேரம் தவறாமை, தர்மம், நியாயங்கள், நீதி, நேர்மைகள், வாக்கு சுத்தம் இதெல்லாம் அதிகமா உடையவங்களா இருக்கிறதையும் தாண்டி இந்த டைமுக்கு ஒர்க் பண்றது, பஞ்சுவாலிட்டியா இருக்கிறதுங்கிறது சிம்மராசிக்காரங்களுக்கு நிறைய பொருந்தும். ஆனா இதை எல்லார்கிட்டையும் இவங்க காட்ட மாட்டாங்க. ஒருத்தவங்களை இவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்கள சுத்தமா நகர்த்தி வச்சிருவாங்க. ஒரு டீசெண்டான ட்ரெஸ் போடணும், கரெக்டா கண்ணாடி போடணும், நல்லா அயன் பண்ணி ட்ரெஸ் போடணும், ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணணும், 10 பேருக்கு முன்னாடி நம்ம அழகா இருக்கணும் அப்படிங்கிற சில கோட்பாடுகள் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். நெருப்பு ராசி இவங்க. யாருக்கிட்டையும் சார்ந்திருக்க மாட்டாங்க. யாருக்கிட்டையும் அவ்வளோ ஈஸியா இவங்க ஒத்து போக மாட்டாங்க. தன்னுடைய கடன் அவங்க தான் காரணம், தன்னுடைய பிரச்சனை அப்படின்னா அதுக்கும் அவங்க தான் காரணம், தன்னுடைய அசிங்கங்கள் அவமானங்களுக்கும் அவங்க தான் காரணம். ஏன்னா அனைத்து விஷயங்களும் இவங்களை சார்ந்துதான் வரும். முன்கோபம் அதிகமா உடையவங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க மனசுல பட்டதை நேரா பேசிட்டு போயிடுவாங்க. அதுதான் நிறைய இடத்துல இவங்களுக்கு பிரச்சனையே. நேச்சுரலாவே அடுத்தவங்களை அதிகாரம் பண்ணக்கூடிய குணம்ங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும். அதே மாதிரி இவங்க கிட்ட 3 விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இடம் பொருள் பார்த்து பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதை தெரிஞ்சுக்கணும் நீங்க. 2வது விஷயம், எல்லார்கிட்டையும் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்க கூடாது. நம்மளால முடியும்னா கமிட்மெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிடணும். அதே மாதிரி நம்ம எப்படி இருக்கோங்கிறது வேற, அடுத்தவங்க கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறோங்கிறது வேற.
உதவின்னு ஒருத்தவங்க கேட்டு வந்துட்டாங்கன்னா அந்த உதவிக்காக என்ன லெவலுக்கு வேணாலும் போராடுவாங்க. உதவி செய்யணும், உதவியை கண்டிப்பா செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த மனசுல ரொம்ப ஆழமா பதிச்சு வச்சுப்பாங்க. உங்க தவறு என்னன்னா, ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் கேட்டுக்கோங்க, நீங்க உங்களுக்காக வாழ பழகுங்க. நீங்க அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. நீங்க அடுத்தவங்க தவறு செய்யறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூடயே டிராவல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்க தப்புன்னு ஒரு தடவை தெரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த தவறை ஆதரிச்சு செல்வதனாலதான் மீண்டும் பெரிய தவறுல நீங்க மாட்டிக்கிறீங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. காதல் தோல்விங்கிறது நிச்சயமா நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இருக்கும். காரணம், சில விஷயங்கள் உங்க கரெக்ட்னாலேயே ஏற்படும் வச்சுக்கோங்களேன். நம்பிக்கை தான் உங்க தோல்விக்கு காரணம். அதே நேரத்துல சோம்பேறித்தனமும் இருக்கும். சீக்கிரமா பெஸ்டா போய் வேலை செய்யற மாதிரி இருக்கவே இருக்காது. நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். கண்டினியூஸா வேலை பார்த்தாங்கன்னா இவங்கள மாதிரி வேலை பார்க்கறவங்க கிடையவே கிடையாது. அவ்வளவு சூப்பரா வேலை பார்ப்பாங்க. ஆனா படுத்துட்டாங்கன்னா இவங்கள மாதிரி ஒரு சோம்பேறி கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு சிம்மராசிக்காரங்க ரொம்ப ஃப்ரீடம் எதிர்பார்ப்பாங்க. ரொம்ப கற்பனை வளம் இருக்கும். நம்ம அதிகமா ஆசைப்படுறதுக்கு காரணமே இவங்க தனிமையில இருக்கிறது தான். இன்னமும் சொல்ல போனா காதல் எண்ணங்கள், ஆசைகள், நிறைவேற்ற முடியாத சில கோரிக்கைகள் எல்லாம் மனசுல இருக்கும். இவங்களை புரிஞ்சு நடக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இவங்க போக்கில் இவங்க வாழறது தான் ரொம்ப பெஸ்ட். முக்கியமா ஒரு விஷயம், யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாங்க, யாருடைய வாழ்க்கையையும் கெடுக்க மாட்டாங்க, விட்டு கொடுத்து போவாங்களே தவிர யாருடைய வாழ்க்கையையும் தட்டி பறிக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் சிம்மராசி அன்பர்களுக்கு, தற்புகழ்ச்சிங்கிறது யாராவது உங்ககிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னா அதை அவங்கள விட்டுருங்க. அவங்க தற்புகழ்ச்சி பண்ணியே உங்களை ஏமாத்திடுறாங்க. நீங்க உங்களுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா ஒரு விஷயம் சிம்மராசி அன்பர்களுக்கு, துலாம், தனுசு, விருச்சகம், மேஷம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஒத்து போற ராசி. உங்களுக்கு எது நல்லா ஒத்து போகும்னு பார்த்துக்கோங்க. யார் உங்களுக்கு நல்லா ஒத்து போவாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கல்யாணம் பண்ணுங்க. காதல் வசப்படுறது கூட தவறு கிடையாது. எல்லார்கிட்டையும் நான் ஓப்பனா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த தயவு செஞ்சு விட்டுருங்க. எல்லார்கிட்டையும் ஓப்பனா இருக்காதீங்க. உங்களுக்குன்னு சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்ரீவாஞ்சியம் கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கும். ப்ளூ கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஒயிட் கலர் அதிகமா யூஸ் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல நல்ல விஷயங்கள் அதிகமா செய்யுங்க. 1, 5, 7 இந்த எண்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கையில எந்த விதமான பிரச்சனைகளையும் தாங்கி அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற அமைப்பு கண்டிப்பா உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம். கவலையே பட வேண்டாம். வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்த வீடியோல பார்ட் 4 வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதுல நிறைய இதுவரைக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு யாரும் சொல்லாத நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை கொடுக்க போறோம். அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும்